முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல. நீ எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் வரை முயற்சி செய், வெற்றி என்றென்றும் உனதே. இன்றைக்கி தமிழனை பார்த்தோடையுமே தெரிஞ்சுக்கிடுவீங்க இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்னு. ஆமாம், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறத பற்றி தான். ஏப்ரல் மே 2 மாதம் வீட்டில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. லீவு முடிஞ்சு ஜூன் 6ங்கிற ஸ்கூல் ஜூன் 10 ஆயிடுச்சு. இப்போ 10ம் வரப்போகுது. ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள எப்படி நம்ம தயார்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைகளை தயார்படுத்தணும், குழந்தைய ஸ்கூலுக்கு செல்றதுக்கு தயார்படுத்தணும்னா உடனே அவங்களுக்கு தேவையான புக்ஸ் வாங்குறது, நோட் வாங்குறது, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு பார்ட்டு தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் குழந்தைகளை அவங்களோட மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இந்த 2 மாதம் லீவு தெரியாமல் ஸ்கூலுங்கிறது ரெகுலராக போக வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அவங்களோட மைண்ட் செட்டை நம்ம மாற்றுறதுக்கு ஆஸ் அ பேரண்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்க 2 மாதம் ஜாலியாக தூங்கியிருப்பாங்க, விளையாண்டுருப்பாங்க, இஷ்டப்பட்ட சேனல் பார்த்துருப்பாங்க, மொபைல் ஃபோன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களோட லீவ் இப்படி ஜாலியாக போயிருக்கும். எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த டைமுக்கு தான் எந்திக்கணும், இதை சாப்பிடணும், இந்த டைமுக்கு சாப்பிடணும், இந்த ஹோம்ஒர்க் எழுதணும், இந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் எழுதணும், இந்த லைனுக்குள்ளே தான் எழுதணும், இவ்வளோ நீட்டாக தான் எழுதணும், இப்படி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் செம்ம ஜாலியாக சுற்றியிருப்பாங்க. பெற்றோர்களாலேயும் ஒரு சில நேரம் நோட் புக்ஸ் எடுத்து படிக்க சொல்லியிருப்போம், ஒரு சில நேரம் ஜாலியாகவே விளையாட விட்டுருப்போம். ஸோ இதெல்லாமே நம்ம சரி கட்டணும்னா குழந்தைகளை அவங்களோட வழியில் போய் தான் நம்ம மாற்றணும். இன்னும் ஒரு 2 days இருக்குது. குழந்தைகளை இன்னும் நல்லா விளையாட விடுவோம். இன்னும் நல்லா விளையாட விடுவோன்னு சொல்கிறோன்னு யோசிக்கிறீங்களா? எஸ், கண்டிப்பாக குழந்தைகளை இன்னும் நல்லா விளையாட விடுங்க. பட் அவங்களோட மைண்டுக்கு ஸ்கூலோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் சொல்லி கொடுக்குற மாதிரி விளையாட விடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பில்டிங் பிளாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ நாள் சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி விளாண்டுருப்பாங்க, ஒரு டைமுக்குள்ளே செஞ்சுருக்க மாட்டாங்க, ஒரு சில டார்கெட் வச்சு விளாண்டுருப்பாங்க. ஸோ அதே பில்டிங் பிளாக்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற கேம்ஸ், அவங்களோட மைண்டை யூஸ் பண்ணி விளையாடுற கேம்ஸ், மொபைல் கேம்ஸை பற்றி நம்ம பேசவே இல்லை. மைண்டை யூஸ் பண்ணி எது வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹெல்ப் இல்லாமல் அவங்களா விளையாடுற விளையாட்டை எல்லாமே இந்த ஒரு 2 daysக்கு அவங்களுக்கு நல்லாவே கொடுக்கலாம். கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா டைம் கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க பில்டிங் பிளாக்ஸ் விளையாடுறதுக்கு அவங்களா இஷ்டப்பட்ட மாதிரி எப்படினாலும் வீடு கட்டுவாங்க. வேறு என்ன ஒரு விளையாட்டாக இருந்தாலுமே அவங்களோட இஷ்டப்படி செய்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதில் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும். ஒரு 5 minutesக்குள்ளே செய்யணும், 3 minutesக்குள்ளே செய்யணும், இதே மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரும்போது குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் லெவல் கண்டிப்பாக கூடும். இவ்வளோ நாள் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பக்கம் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் மொபைலும் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பல திசைகளில் மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டே இருந்ததை இப்போ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஒரே இடத்துக்கு ஒரே கட்டுப்பாடுக்கு வந்துச்சுனாலே போதும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மட்டும் கிடையாது, எந்தவித ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்க கஷ்டப்படவே மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு கேம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழந்தைங்க பண்ணுறது பில்டிங் பிளாக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு சொன்ன மாடலை அவங்க கரெக்டாக பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இவங்களோட டார்கெட். பட் நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம், எத்தனை குழந்தைகள் வச்சுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க அந்த டைமுக்குள்ளே சொன்னதை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ இப்படி அவங்க கான்சன்ட்ரேஷன் ஒரு இடத்துக்கு வந்துருச்சு, வேறு எங்கேயும் திரும்பி பார்க்கல, டிவியை பார்க்கல, மொபைலை பார்க்கல அப்படின்னாலே அவங்க ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டாங்கங்கிறதே நம்ம வச்சுக்கலாம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய தாட்ஸ் இருக்குது. எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ளேவே மெத்தட் மூலமாகவே உங்கள் குழந்தைகள் கொடுங்க. உங்கள் குழந்தைங்க கேஜி குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, +2 படிக்கிறவங்களா இருந்தாலுமே அவங்கள ஒரு இதுக்கு கொண்டு வரதுக்காக பேரண்ட்ஸான நீங்கள் தான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். சும்மா ஸ்கூலுக்கு படி, நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளோ நேரம் விளையாண்ட மாதிரிலாம் இனிமேல் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கட்டுப்பாடுகள் இல்லாமல் குழந்தைகளாக பார்த்தோம்னாலே அவங்க லைஃப்பில் அவங்க எவ்வளவோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் போதும்.
ஸோ இப்போ நம்ம இந்த கேம் கொடுத்துட்டோம். இந்த கேம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி விளாண்டதுக்கப்புறம் ஒரு புக்கையோ ஒரு நோட்டில் உள்ள ஒரு 2 or 3 சென்டென்ஸை வித்தவுட் மிஸ்டேக்ஸ், எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ரீட் பண்ண சொல்லலாம். நல்லா ரீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு ப்ராசஸாக ரிட்டன் போகலாம். ஒரு குறிப்பிட்ட டைமில் ஹேண்ட் ரைட்டிங் நம்மளுக்கு லைனில் டச் பண்ணியிருக்கணும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு அதே மாதிரி பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக நம்ம ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட்டு, அது கிஃப்ட்டுனா பெருசாக தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் இருந்தாலே குழந்தைங்க நம்ம பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணிட்டோம்னாலே ஸ்கூலில் அவங்க கண்டிப்பாக பாசிட்டிவாக நல்லா சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வீட்டிலேருந்தே மோட்டிவேஷன் கொடுக்கணும். ஸோ நீங்கள் சின்ன ஒரு சாக்லேட்டாக இருக்கலாம், ஆனால் சாக்லேட் உங்களுக்கு நார்மலாக ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த சாக்லேட் அப்படின்னு சொல்லும் போது அந்த சாக்லேட் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாகும். ஒரு 2 குழந்தைங்க, 3 குழந்தைங்க, 4 குழந்தைங்க இருக்கிற இடத்துல அந்த ஒரு சாக்லேட்டுக்கு நீயா நானான்னு சொல்லி அவங்களுடைய பெஸ்ட்டை தான் எல்லாருமே கொடுக்க பார்ப்பாங்க. ஸோ நம்ம எல்லா ஒரு விஷயத்துக்குமே குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணணும். அதே டைம் சாக்லேட் கிடைக்காத குழந்தைங்க பேர்ட் சில்ட்ரன்னும் நம்ம சொல்ல வரலை. எல்லாருக்குமே எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது. பட் பேரண்ட்டாக நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் இப்போ ஃபுல்லாக படிக்கணும் அப்படியா இப்படியான்னு ஒரு ஸ்கூலை ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸாக நம்ம மாற்ற வேண்டாம். டீச்சர்ஸை ஒரு பூதமாக காமிக்க வேண்டாம். டீச்சர்ஸும் நம்மளை மாதிரி ஒரு சக மனிதர்கள் தான். ஸோ நீ இது பண்ணலைன்னா நான் டீச்சர்கிட்ட சொல்லிடுவேன், இது பண்ணலைன்னா மிஸ்டர் சொல்லி கொடுத்துருவேன், சாப்பிட்லைன்னா சொல்லுவேன். இப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேம் பண்ணுறத, குழந்தைகளை ப்ளேம் பண்ணுறத ஃபஸ்ட்டு விட்டுருவோம். இந்த ஒரு இது சரியானாலே ஒரு டீச்சர்ஸ்க்கு அவங்க பயப்படுற விஷயங்கள் மரியாதையாக மாறும். மரியாதையாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு அன்பின் வழியாக போய் கண்டிப்பாக டீச்சர்ஸ்க்கு ஒபே பண்ணி அவங்க நல்லதாகவே தான் பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ குழந்தைகளுக்கு நம்ம எல்லாமே பாசிட்டிவாகவே பேசுவோம். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் குழந்தைங்க கேட்க போகிறாங்க, செய்ய போகிறாங்க. ஸோ ஸ்கூல் தொடங்குறத ஒரு கொடூரமான விஷயமாக குழந்தைகிட்ட போகாமல் ஒரு 2 days ஜாலியாக அவங்க விளாண்டதுக்கப்புறம் மண்டே மார்னிங் அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல ஒரு ஹாப்பி மைண்டாக போய் இந்த அகடமிக் இயரே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு முக்கியமான ஒரு பேசிக்காக 90% இருக்கிறது பேரண்ட்ஸ் தான். ஸோ ஆல் தி பெஸ்ட் பேரண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.